12th standard accountancy lesson 1 8th sum பார்க்கலாம். Raju does not keep proper book of accounts. Following details are taken from his records. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜு வந்து அவரோட அக்கௌண்ட்ஸ் புக்கை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை. அதனால் நம்ம இப்போ வந்து ஓப்பனிங் இப்படி கொடுத்ததான் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் ஃபைன் பண்ணணும். போன சம்மில் நமக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் வந்து மேலே கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மில் வந்து நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஓப்பனிங் டேட்டும் இருக்குது, க்ளோசிங் டேட்டும் இருக்குது. அப்படின்னா நம்ம ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். கேஷ் அட் பேங்க் அசெட்டு, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அசெட்டு, டெப்டாஸ் அசெட்டு, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் லயபிலிட்டிஸ், பேங்க் லோன் லயபிலிட்டிஸ். பேங்க் லோன் ஏன்னா பேங்க் லோன் வந்து நம்ம பே பண்ணணும் இல்லையா? அப்போ பே பண்ணால் வந்து அது நமக்கு வந்து கடன்னா என்னது லயபிலிட்டிஸ். பில்ஸ் பேயபிள் அதுவும் நம்ம பே பண்ணணும், அப்போ லயபிலிட்டிஸ். பிளான்ட் அண்ட் மிஷினரி அசெட்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ட்ரடியூஸ் த ஃபர்தர் கேபிட்டல்னா அடிஷ்னல் கேபிட்டல் 50,000 கொடுத்துருக்காங்க. வித்ட்ரா வந்து 2,500 கொடுத்துருக்காங்க பெர் மந்த்து. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த 2,500 இருக்கு இல்லையா, அதை வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணோம்னா 30,000 வருது. அப்போ நமக்கு அந்த 30,000 தான் வந்து நம்ம இப்போ இங்கே வந்து ட்ராயிங்ஸுக்கு எடுக்கணும். இந்த 2,500 வந்து எடுக்கக்கூடாது, இதுதான் எடுக்கணும். பிஸ்னஸஸ் ப்ரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து போடணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து போடணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சம்குள்ளே போயிடலாம். இதே அந்த சம்குள்ளே ஃபார்மேட். இந்த புக்ஸ் ஆஃப் யாரோட நேமோ ராஜு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆஸ் எப்போ இது பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஓப்பனிங் கேபிட்டல் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டலில் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். அப்புறம் வந்து லயபிலிட்டிஸ் ருபீஸ், அசெட் ருபீஸ். நான் கிவன் எல்லாத்தையும் இப்போ வந்து எழுதி வச்சிட்டேன். இப்போ இந்த இடத்த வந்து கூட்டினோம்னா, இங்கிட்ட கூட்டினோம்னா 2,70,70,000 வருது. இங்கிட்ட கூட்டினோம்னா 5,20,000 வருது. இப்போ அந்த ரெண்டு ஆன்சரையும் வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 2,50,000. இங்கிட்ட தான் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல். எவ்வளவுனா 2,50,000. அப்போ டோட்டல் எவ்வளோனா 5,20,000. அப்படியே நேராக எழுதிக்கணும். ஆன்சர் பாக்ஸ் போட்டுருங்க. க்ளோசிங் கேபிட்டலோட ஃபார்மேட் எழுதியிருக்கேன், ரெண்டுக்கும் சேம் ஃபார்மேட். அப்புறம் வந்துட்டு இங்கே நீங்கள் ஓப்பனிங் கேபிட்டலுக்கு என்னென்ன இது வந்து லைபிலிட்டிஸில் வந்துச்சோ அதே தான் இங்கே லைபிலிட்டிஸில் வரும். அசட்டில் இங்கே என்ன வந்துச்சோ அதே தான் இங்கே அசட்லேயும் வரும். அமௌண்ட்டு மட்டும் வேறு வேறு வரும். இப்போ நான் அதை வந்து எழுதி வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் கூட்டினோம்னா நமக்கு வந்து 3 லட்சம் வருது. இந்த பக்கம் கூட்டினோம்னா நமக்கு வந்து 6 லட்சம் வருது. ரெண்டே சப்ராக்ட் பண்ணோம்னா 3 லட்சம் வருது. அப்போ இதுதான் நமக்கு வந்து இப்போ வந்து க்ளோசிங் கேபிட்டல். அப்போ டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு வந்து 6 lakh. அடுத்து வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டுடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மேட் எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நம்மளுக்கு கொடுத்த கிவன் எழுதி வச்சிட்டேன். இந்த ட்ராயிங்ஸ்க்கு வந்து நம்ம ஃபைன் பண்ணல அந்த 30,000 அதுதான் போடணும். அப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 3,30,000. இப்போ ட்ராயிங்ஸ்லேருந்து அடிஷ்னல் கேபிட்டலில் மைனஸ் பண்ணோம்னா 2,80,000 வருது. இப்போ அதுலேருந்து ஓப்பனிங் கேபிட்டலில் வந்து 2,50,000 வந்து மைனஸ் பண்ணோம்னா 30,000 வருது. இப்போ நமக்கு வந்து இங்கே மேலே இருக்கிறதுலேருந்து கீழே இருக்கிறத சப்ராக்ட் பண்ண முடியுது. அப்படின்னா இது வந்து ப்ராஃபிட். தேங்க்யூ.